Hi partner, Golden Point 9. இதில் என்ன சொல்கிறோம்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பார்ட்னர் எக்ஸ்பைர்ட் ஆகிட்டாரு. அப்போ அவருடைய எக்ஸிக்யூட்டருக்கு பேமெண்ட் பண்ணணும். 4 lakhs பே பண்ண வேண்டி இருக்குது. அப்போ எக்ஸிக்யூட்டருக்கும் ஃபேமுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். என்ன அக்ரிமெண்ட்டு? இந்த 4 lakhs எப்படி நான் கொடுப்பேன்? கோல்டன் பாயிண்ட் 8ல தெளிவாக டிஸ்கஸ் பண்ணோம். 6% ஆனம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா மீதி 9 மாதத்துக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோமோ அதில் ஷேர் வாங்கிக்கோன்னு சொல்லலாம். இல்லை எதுவுமே கிடையாதுப்பா, இந்த 4 lakhs 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்போம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அது as per agreement between the executor and the remaining partners. இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்கலாம், இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். இல்லை எதுவுமே அக்ரிமெண்ட் இல்லை, 4 lakhs கொடுக்க வேண்டியிருக்கு, எக்ஸிக்யூட்டருக்கு தர்றன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்து கொடுக்கும் போது அவர் கேட்பாரு, என்ன கேட்பாரு? இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல அண்டர் செக்ஷன் 37ல இன்ட்ரெஸ்டா இல்ல ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டா அது எக்ஸிக்யூட்டர் தான் முடிவு பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட்னா ஆஸ் பர் ஆக்ட் 6%. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபண்டமெண்டல்ஸ்ல படிச்ச பாயிண்ட் அதே இது. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னா ரேஷியோலாம் இப்ப கணக்காகாது. எவ்வளவு ரிமைனிங் அமௌண்ட் இருக்கு, 4 lakhs இருக்கு, எவ்வளவு நீங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கீங்க? 1 lakh ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கிறோம். அப்ப இந்த 1 lakh ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதுக்கு என்னுடைய கேபிட்டல் 4 lakh பயன்படுத்திருக்கீங்க. நீங்க 2 வாரம் கேபிட்டல் எவ்வளவு வச்சிருந்தீங்க? ஒரு 6 lakhs வச்சிருந்தோம். அப்ப 6 நாளும் 10 lakh rupees வச்சுட்டேன். நீங்க 1 lakh ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கீங்க. அப்ப இந்த ரேஷியோல கொடுங்க. in proportion of outstanding amount 4 lakh total capital அந்த 4 lakh சேர்த்து. அப்ப எவ்வளவு வருது பாரு. இங்க ஒரு 5 சைவர் இருக்கு, கட் பண்ணிடுவோம். இங்க ஒரு சைவரை கட் பண்ணா அப்போ எனக்கு 40,000 ப்ராஃபிட் வேணும். இல்லனா 6% இன்ட்ரெஸ்ட். 6% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளவு வருது? 4 lakhக்கு எப்ப பேமெண்ட் பண்றாங்களோ அது வரைக்கும். இப்போ 1 இயர்க்கே வச்சுக்குவோம். 6% 1 இயர்க்குனா அப்போ 24,000 வருது. இது ரெண்டுல எதை எக்ஸிக்யூட்டர் சூஸ் பண்ணுவாரு? அவருக்கு எது சாதகமோ அதைத்தான் சூஸ் பண்ணுவாரு. அப்போ இதுதான் அதிகமா இருக்கனால இதுதான் வேணும். அப்ப சொல்றோம் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் whichever is higher. இது ரெண்டு எதுங்கிறத அவர்தான். இது முக்கியமானது அண்டர் செக்ஷன் 37. இது கோல்டன் பாயிண்ட் 8ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். கோல்டன் டிப் 8ல இது சம்பந்தமா சொல்லியிருக்கேன். இது ரிட்டையரிங் பார்ட்னருக்கும் பொருந்தும். அவருக்கும் அக்கவுண்ட் செட்டில் பண்ணலனா இதே பாயிண்ட்ஸ் தான். இதுதான் அண்டர் செக்ஷன் 37 ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஓகே, ஐ லைக் யூ பார்ட்னர்.